Good morning all. Today we are going to discuss about the topic minimum spanning tree in krushkal and prim's algorithm. First of all, we see krushkal algorithm. A minimum spanning tree subset edges of a connected edge weighted graph that connects all vertices together without form any cycle with the minimum possible total edge weight. Here this is a minimum spanning tree example graph. Today here no cycles formed and filled with the graph like less edge weighted. This graph transformation is to this graph. This is minimum spanning tree graph. First of all, we see krushkal algorithm. Krushkal algorithm, one type of spanning tree. Sort all the edges. Step 1. Sort all the edges in non-decreasing order of their weight. First of all, we take vertex pair and weight columns. We take V1 to V2 7, V1 to V4 5. Likewise, we take all the vertex and V2 to V4 9. Here V2 to V4. Next V2 to V3 8. Next V2 to V5 7. Likewise, we take the values as per the graph produced. Next நம்ம எடுத்துருக்கிற எல்லா வேல்யூவும் இங்கே வந்துருச்சான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த எட்ஜஸையும் கவுண்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு இங்கே மிஸ்டேக்ஸ் வராது. பாசிபிள் எட்ஜஸ் இங்கே 11 எட்ஜஸ் இருக்குது. 11 edges are here we also count these values, so no mistakes will come. Okay, next in the step 1 mentioned non decreasing order, இதை நம்ம ascending ஆர்டரில் எழுதிக்கணும். ascending ஆர்டரில் எடுத்து இங்கே எழுதும் போது V1 to V4 5. here take V1 to V4 5. next 5 here V3 to V5 5. next value V4 to V6 6. next value V1 to V2 7. likewise ascending order நம்ம இதில் எழுதிக்கிறணும். எழுதிட்டு ஸ்டெப் 2 பாருங்கள். இங்கே பிக் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். செக் if it forms cycle with a spanning tree formed so far. if the cycle is not formed include the edge, else discard it. இப்போது நம்மளுக்கு இங்கே நம்ம ஒரு சைக்கிள் இப்போ இந்த எட்ஜ் V2 V4 கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இது சைக்கிள் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேல்யூ எடுத்து நம்ம சப்கிராஃப் போடும் போது ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா இதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். அந்த இதை ஃபுல்லாக எல்லா வெர்டெக்ஸுமே கனெக்ட் ஆகிட்டாலும் நம்ம இந்த கிராஃபை அபார்ட் பண்ணிடலாம். இந்த அல்காரிதத்தை அபார்ட் பண்ணிடலாம். இதுதான் அல்காரிதம் நம்ம போட்டுக்கிறது krushkal அல்காரிதமுக்கு. இந்த எட்ஜஸை எடுத்துக்கிறோம். V1லேருந்து V4 5, V1லேருந்து V4 5, V3லேருந்து V5, V3லேருந்து V5 5, V4 to V6 6. okay, V1 to V2 7, V2 to V5 7, V2 to V5 7, V2 to V3 8. இப்போ V2 to V3 8 நம்ம இங்கே செஞ்சிட்டோம்னா இங்கே நம்ம கிராஃப் இங்கே ஒரு இது க்ரியேட் ஆகிரும், சைக்கிள் க்ரியேட் ஆகிரும். V2 V5 V3 இது ஒரு சைக்கிளாக க்ரியேட் ஆகிரும். ஸோ அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். இதான் ஸ்டெப் 2ல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு V5 to V6 8. V5லேருந்து V6 கொண்டு போனாலும் 8 ஆயிரும். இது சைக்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதையும் நம்ம விட்டுறணும்.
இப்போது நம்மளுக்கு எல்லா எட்ஜஸும் கனெக்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். V1 V2 V3 எல்லா எட்ஜஸுமே கனெக்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் சைக்கிளும் ஃபார்ம் ஆகலை. இதுதான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. அப்போது நம்ம எட்ஜஸில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணி அடிஷன் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ வந்து 39. இதுலேயும் செக் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 3ல் நம்ம வந்து V-1 அதாவது வெர்டெக்ஸ் டோட்டல் வெர்டெக்ஸ் -1. இங்கே 7 வெர்டெக்ஸ் இருக்குது. 7 வெர்டெக்ஸ் ஆர் ஹியர். 7 - 1 6 எட்ஜஸ் வந்துடும். 1 2 3 4 5 6 எட்ஜஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்மளுக்கு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் இந்த மாதிரி krushkal அல்காரிதம் யூஸ் பண்ணோம்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிச்சலாம். 39 வேல்யூ வந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு அடிஷன் பண்ணும் போது prim's algorithm. Next, prim's algorithm also known as Jarnik's algorithm. It is a one type of 3D algorithm that finds a minimum spanning tree for a weighted and directed graph. Direction இல்லாத கிராஃபை இதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இட்ஸ் ஒர்க்ஸ் பை அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஆர்பிட்டரி வெர்டெக்ஸ், அதாவது ஸ்டார்டிங் ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவும் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல வரும். அதே கிராஃப் தான் நம்ம krushkal அல்காரிதமில் பார்த்த அதே கிராஃபை தான் நம்மளுக்கு மறுபடியும் இதுக்கு எடுத்திருக்கோம். இதில் வந்து 4 காலம்ஸாக பிரிச்சுக்கிறோம். வெர்டிசஸ், நோன், டிவி மீன்ஸ் டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸ் அண்ட் பாத் வெர்டெக்ஸ். எப்போவுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆர்பிட்டரி வெர்டெக்ஸில் இருக்கிறது வந்து நோன் வேல்யூ. இந்த V1க்கு வந்து நம்ம வந்து ஆக்சுவலி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் போது பாத் வெர்டெக்ஸும் 0 தான், டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸும் 0 தான் எடுத்துக்கணும். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது V1லேருந்து V4 அண்ட் V2 போகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் V1லேருந்து V4க்கு V4ஓட வேல்யூ 5ன்னு இங்கே டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். அட் தி சேம் டைம் V1லேருந்து தான் அந்த வேல்யூ வரனால நம்ம பாத் வெர்டெக்ஸ் வந்து V1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். V2ஓட வேல்யூ இங்கே 7. ஸோ 7 we put 7. இப்போது இதில் லெஸ்ஸர் வேல்யூ நம்மளுக்கு எப்போவுமே நம்ம வந்து ஒரு அல்காரிதம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா லெஸ்ஸர் டைம் காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ணி நம்ம எடுக்கிறது தான் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு V4 தான் நோன் வேல்யூவாக கொண்டு வரணும். ஏன்னா 7 விட 5 கம்மியான வேல்யூ, லெஸ்ஸர் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ வந்து V4 வந்து நம்ம வந்து நோன் வேல்யூவாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்துக்கிறோம். V2 7ஆகவே வச்சுக்கோங்க, அதே V1ல் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே V4ல் நோன் வேல்யூ. அப்போ V4ல் இருந்தால் நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் எங்கே போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து V4 இங்கேருந்து V4லேருந்து V2 போகும், V5 V6. V1 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வந்து V1ஓட வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்றைக்குமே நோன் வேல்யூ வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுக்கு V1 இப்பொழுதைக்கு எடுக்கக்கூடாது, தேவையில்லை. V2ஓட வேல்யூ 9. பட் ஹியர் 7 தான் நம்ம போட்டோம். பிகாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி லெஸ்ஸர் வேல்யூவாகவே இருக்குது. இதே 7ஐ விட கம்மியான வேல்யூ வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே இந்த டேபிளில் நம்ம 9 மாற்றிருக்கலாம். ஐ மீன் 9ஐ விட அதிகமான வேல்யூ இருந்தால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி V4லேருந்து போகும்போது 9 வருது. ஆனால் ஆல்ரெடி V1லேருந்து நம்மளுக்கு V2 வந்து 7 தான் லெஸ்ஸர் வேல்யூவாகவே ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ வந்து 7ஏ இங்கே எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் V4ஓட வேல்யூ 5. நம்மளோட இங்கே V4லேருந்து V5 போகிறது வந்து 15. அப்போ V5ஓட வேல்யூ 15. அது வந்து V4லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு V6, V4லேருந்து V6 போகிறது 6. இங்கே ஹியர் 6. இந்த மாதிரி டேபிளில் இன்ஃபினிட்டி வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். இங்கே பாத் வெர்டெக்ஸும் கரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு இதுலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இங்கே இருக்கிற 6, அதாவது V4லேருந்து வந்த V6, அதைத்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நோன் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். நோன் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஹியர் இங்கே வந்து 1 சேஞ்ச் பண்ணிக்கணும்.
ஓகே. நெக்ஸ்ட் V6லேருந்து தான் அடுத்த பாத் வெர்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். V6லேருந்து V4 6. ஆல்ரெடி நம்ம வந்து அங்கேருந்து நம்ம V4லேருந்து வரும்போதே அந்த 6 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து V6லேருந்து V5 8. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து V4லேருந்து V5 போகும்போதே 15 இருந்துச்சு. பட் 8 வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன V5 வந்து நோன் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணல. நோன் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணாத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 15க்கு இங்கே வந்து நம்ம வந்து அந்த வெர்டெக்ஸ்லேருந்து V4 விட நம்மளுக்கு வந்து V6 வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே 8ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து V6லேருந்து V7 11. இங்கே 11ஓட வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ 11 இங்கே வந்து நம்ம 11 எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த டேபிளை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணி இந்த டேபிள், அதாவது V6லேருந்து போகிற வெர்டெக்ஸை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது இதிலேருந்து இந்த வேல்யூவை எடுத்துட்டு இந்த வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 1 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாமே மாற்றிக்கோங்க. 1 V4 1 ஆல்ரெடி நோன், இங்கே V6 ஆல்ரெடி நோன். நம்மளுக்கு தெரியாத இப்போ புதுசாக நம்ம கண்டுபிடிச்ச வெர்டெக்ஸ்னால் நம்ம நோன் வேல்யூவில் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் 7 தான் நம்மளுக்கு அடுத்த லோவஸ்ட் வேல்யூ. ஏன்னா 8 இருக்குது, 11 இருக்குது. ஸோ 8 11 வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பெரிய வேல்யூவாக இருக்குது. 7 தான் சின்ன வேல்யூவாக இருக்குது. ஸோ V2 நம்ம வந்து பாத் வெர்டெக்ஸில் தெரிஞ்ச நோன் வெர்டெக்ஸாக எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் V2 வந்து V2லேருந்து V2லேருந்து V4 போகுது. V1 ஆல்ரெடி V1 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், V4 ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் V5 ஃபைண்ட் பண்ணலை. அட் த சேம் டைம் V3 ஃபைண்ட் பண்ணலை. ஸோ V2லேருந்து V5 போகிறோம். இதில் வந்து V5 ஆல்ரெடி V2லேருந்து நம்மளுக்கு வந்து V5 வேல்யூ வந்து இங்கே 8. பட் வந்து இங்கே V2லேருந்து V5 போகிற வேல்யூ வந்து 7. ஸோ நம்மளுக்கு வந்து 8 விட 7 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு 7ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் பாத் வெர்டெக்ஸ் டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸை நம்ம கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வெர்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது வந்து இதில் சின்ன வேல்யூ எதுன்னு பாருங்கள். V5 தான் சின்ன வேல்யூ. அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தெரிஞ்ச வேல்யூ வந்து V5 இங்கே நம்ம நோன் வேல்யூவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் V5லேருந்து எந்த வேல்யூ போகுது? V5 to V7, V5 to V3, V5 to V2, V5லேருந்து V7, V5லேருந்து V6. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூஸை இங்கே பார்க்கணும். இங்கே வந்து நோன் வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து V3யோட வேல்யூ 8. நம்ம இங்கே வந்து பார்ப்போம். V2லேருந்து V3 போகிற வேல்யூ தான் 8. ஓகேவா? 7. இப்போ வந்து 8 வந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் நம்ம V5லேருந்து பார்க்கும்போது இது 5 தான் வருது. 8 விட 5 கம்மியான வேல்யூ. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அது இன்னும் நோன் வேல்யூவாக நம்ம டிக்ளேர் பண்ணல. ஸோ வந்து அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். V3யோட வேல்யூ 5, V5லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத் வெர்டெக்ஸை நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே ஆல்ரெடி V7 வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். V6 to V7 வந்து 11. பட் வந்து V5லேருந்து V7 போகும்போது 9 தான் வருது. ஸோ இது லெஸர் வேல்யூ. அப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 9 இங்கே எடுத்துக்கிறோம். இப்போது நம்மளுக்கு 5ம் 9 தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஏன்னா நோன் வேல்யூ இது இல்லை, இது 2 தான் இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வெர்டெக்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2 வெர்டெக்ஸ் தான். நம்ம 2 வெர்டெக்ஸ்லையுமே நம்ம நெக்ஸ்ட் எடுத்தோம்னாலும் இதே வேல்யூ தான் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ நம்ம வந்து அடுத்த நோன் வேல்யூவில் மாற்றிக்கிறோம். இதான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் நம்ம அல்காரிதமை அபார்ட் பண்ணுறதுக்கான டைம்.
ஹியர் இங்கே 5 கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே 9. இதை விட சின்ன வேல்யூ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம வந்து வெர்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் க்ரியேட் பண்ண போகிறோம். இதே கிராஃப் தான் நம்மளுக்கு வந்து krushkal அல்காரிதத்துலேயும் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு V1 நம்ம எப்போவுமே கொஸ்டினில் இருக்கிற மாதிரியே கொஸ்டினில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம வந்து வெர்டெக்ஸை போட்டுக்கணும். போட்டுட்டு அதை வந்து நம்ம இங்கே லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்ச மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் பண்ணணும். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டிஷன்ஸ் என்ன? நம்மளுக்கு வந்து எப்போவுமே சைக்கிள் கிரியேட் ஆகக்கூடாது கிராஃபில், அண்ட் மினிமம் வேல்யூஸோடு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு V1ஓட வேல்யூ வந்து 0, V1ல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். V2ஓட வேல்யூ வந்து 7. ஓகே, இந்த V2ஓட வேல்யூ 7. V1 to V2 7. நெக்ஸ்ட் V3 to V5 நம்ம டேபிளில் பாருங்கள், V3 to V5 வந்து 5. இங்கே பாருங்கள், V3 to V5 5. V4 to V1 5. V5 to V2 7. V6 to V4 6. V7 to V5 9. நம்மளுக்கு கிராஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் நம்மளுக்கு வந்து சைக்கிள் இங்கே வரல. ஸோ வந்து இங்கே மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த பாசிபிள் எட்ஜஸை ஃபுல்லாக நம்ம அடிஷன் பண்ணி எழுதுனா நம்மளோட எம்எஸ்டி வேல்யூ வந்து 39. ஓகே, தேங்க்யூ ஆல். presented by M. Arul Prakash. Thank you.